எனக்கு கொஞ்சம் காலதாமதமான திருமணம். அதுக்கு பயங்கர நான் சொன்னேன், இதுவரைக்கும் ஒருவன் திருமணம் பண்ணாமல் காத்திருந்ததுக்கு காரணம் பின்னாடி எவ்வளவு வழிகள் இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். 3 அண்ணனுக்கு நானே திருமணம் பண்ணி வைக்க வேண்டியது இருக்கு, 4 அண்ணனுக்கு வீடு கட்டி கொடுக்க வேண்டியது இருக்கு, அவங்களை எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு, அம்மா இல்லாத வாழ்க்கையை கொஞ்சம் செம்மைப்படுத்த வேண்டியிருக்கிறது, என்னை சுற்றி உறவுகளை சரி பண்ண வேண்டியிருக்கிறது. அதற்காண்டி எடுத்துக்கொண்ட காலம் அவ்வளவு. நான் எவ்வளவு ஆசைகளை புறந்தள்ளி அந்த இடத்துல காத்திருந்தேங்கிற வழி எனக்கு தெரியுமே தவிர, எனக்கு பொண்ணு கிடைக்காமலையோ அல்லது கல்யாணம் பண்ணாமலோ ஊர் சுற்றணுங்கிற எண்ணத்திலே இல்லை. ஆனால் இங்கே என்ன விமர்சனம், ரொம்ப கேவலமான விமர்சனம். ஒருத்தனை தூட்டுறதுனா மட்டும் ஈஸியாக தூத்துருவோம். அந்த இதுதான் எனக்கு பிடிக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன், பொதுவாக படைப்பாளியை விட விமர்சகன் அறிவாளியாக இருக்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா விமர்சகன் அறிவாளியாக இருந்தால் தான் ஒருத்தனை விமர்சிக்க முடியும். ஆனால் நம்ம ஊரில் எந்த விமர்சகனும் அறிவாளியாகவே எனக்கு தெரியலை. அதனால் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் என்னோட தாரக மந்திரமாக வச்சுருக்கோம். நாங்கள் எந்த புத்தனும் என்னை விமர்சிக்கவில்லை, அவ்வளவுதான். விமர்சனம் பண்ணுறவன்லாம் பொறாமை பிடிச்சவனும் போட்டி பிடிச்சவனும் தோற்று போனவனும் ஜலசி பிடிச்சவனும் பண்ணுறானா அதுக்கு ஏன் நம்ம பதில் சொல்லணும்? இப்போது நம்ம பாசிட்டிவாக இருக்கோம். இப்போ நீங்கள் சொல்கிறது அது 100% இதான், நம்ம பாசிட்டிவாக இருப்போம். ஓகேயா, நீங்கள் இருப்பீங்க, ஓகே ஃபைன். ஆனால் எப்பயாச்சும் உங்களுக்கு அந்த மாதிரி அஃபெக்ட் ஆயிருக்கா? இந்த மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் த்ரோ பண்ணும்போது எனக்காக தான் வாழ்ந்துருக்கா, எனக்காக தான் வாழ்ந்துருக்கா. ஓகே, இல்லை எனக்கு என்ன அப்படின்னா, பொதுவாக நான் விமர்சனங்கள் ஏதாவது பேடாக வருது, இதுக்கு முன்னாடி எனக்கு வந்தது கிடையாது. நான் ரொம்ப பயப்படுவேன். ஒரு 2-3 மெசேஜ் யாராவது ஏதாவது ஒரு காஸ்டியூம் போடுறேன், அதுக்கு ஏதாவது சொல்ல கூட எனக்கு கஷ்டமாக இருக்கும், நான் டெலீட் பண்ணிடுவேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். எதுக்காக இவ்வளோ வருஷம் நாங்கள் வெளியில் காமிக்காமல் இருந்தோமோ அதுக்கான காரணமும் அதுதான். ஏன்னா இவங்களை பற்றி நிறைய கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் நான் இருக்கிறதுக்கு விரும்பலை, அவரும் அதை விரும்பலை. அவள் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறா, அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவளாக இருக்கட்டும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. ஏன்னா விமர்சனம் வரும்போது அதை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் கல்யாணம் பண்ணணும்னு டிசைட் பண்ணதுக்கு பிறகு இதெல்லாமே வரும்னு எங்களுக்கு தெரியும். இந்த ஃபோட்டோ போட்டால் என்னென்ன கமெண்ட் வரும்னு தெரியும். ஸோ எல்லாத்துக்கும் மன ரீதியாக ஒரு ஹாப்பியாகவே நாங்கள் ரெடியாக இருந்தோம். அதனால எங்களை எந்த விதத்துலையும் அது பாதிக்கலை. நம்ம எடுத்துக்கிறது தான் இல்லையா? ஸோ அது ரொம்ப டஃப்பாக எடுத்துட்டோம்னா அது டஃப்பாக தான் போகும். அழகாக எடுத்துட்டோம். நிறைய எதிர்பார்ப்புகளை குவிக்கவே கூடாது. எதிர்பார்ப்புகளை எந்த உறவு மீதும் எந்த நட்பு மீதும் குவிப்பது என்பது தான் முதல் ஏமாற்றமே. ஏன்னா நான் உண்மையாக இருக்கேன், உனக்கு பிடிச்சிருந்தா நீ உண்மையாக இரு, அவ்வளவுதான் அக்ரிமெண்ட் இருக்கணுமே தவிர உண்மையாக இருந்து ஆகணும்னு கட்டாயப்படுத்துவது கூட அக்ரிமெண்ட் கிடையாது. நான் உண்மையாக இருக்கேன், உனக்கு பிடிச்சிருந்தா நீ உண்மையாக இரு, அவ்வளவுதான். அது ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் சரி, லவ்லேயும் சரி, ஃபேமிலிலையும் சரி.